ஹாய் சொல்லுங்க எல்லாம். கோயிலுக்கு போலாம் வாங்க எல்லாரும். தூரி ஆடலாம் வாங்க. தூரி என்ன மட்டாய். ஹாய் எலுக்கு. ஹாய் ஹாய் எல் பர்னேஷ். அன்னேஷ் ஹாய் சொல்லுங்க. ஹாய்ங்க. 3வது நாள் மறு பூஜை. சரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட் டே பொங்கல் திருவிழா, மொட்டை போட்டு தம்பிங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் டே வந்து கெடா விருந்து, அதுவும் வீட்லேயே முடிஞ்சிச்சு சிறப்பாக. தேர்ட் டே தான் நாங்கள் எப்போவுமே கெஸ்ட்லாம் வந்து ஊருக்கு போயிடுவாங்க, வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மறு பூஜைக்கு வருவோம். இதுதாங்க சிறை கன்னிமார் திருக்கோயில் என்ட்ரன்ஸ். செங்கப்பள்ளிங்கிற ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் போல் உள்ளே போகணுங்க. ரோடு தான், கொஞ்சம் தூரம் மட்டும் மண் ரோடு வருங்க கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும். பாருங்கள் இங்கெல்லாம் மண் ரோடு. இது ஃபுல்லாக வந்து காடு, அரப்பு காடுங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இங்கே வந்து தான் அரப்பு பறிச்சிட்டு போய் வந்து தலைக்கு அரப்பு போட்டு குளிப்பாங்கள்ல, அந்த அரப்பு வந்து ரெடி பண்ணுவாங்களாம். இந்த கோயில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்களாம்மா. வேண்டினதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இங்கே வந்து வேண்டிட்டு போய் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அம்மா ஆடு வெட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயில் திருவிழா வருங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே சரி நன்கொடை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். நம்ம என்ன சொல்லி வேண்டி கும்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்ட்டு ஐதீகம். நான் கூட வந்து பாப்பா நல்லபடியாக பிறந்தா மணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேங்க. அதே மாதிரி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சு மணி வாங்கி வச்சு பாப்பாவுக்கு மொட்டை அடித்தேன். தம்பிக்கு அதே மாதிரி வேண்டியிருந்தேன். அதே மாதிரி தம்பியும் நல்லபடியாக பிறந்தார். வந்து சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போயிடலான்ட்டு விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். சாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அட்டி இருந்துச்சு. அவ்வளோ அட்டி நம்பி க்யூ வெளியே வரைக்கும் நின்றுருக்கும். சண்டே மண்டே பார்த்தா பாதி ஆளுக கூட இல்லைங்க. இந்த 7 நிலை இருக்குது பாருங்கள் இந்த ஊஞ்சல். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு தலவாழையில் போட்டு சாமி பிரசாதம் வச்சு பூஜை ஆகுங்க. அதை எடுத்து சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. பாருங்கள் 7 ஊஞ்சல் சேவை இருக்குது. எல்லோரும் விளக்கு போட்டாங்க. நாங்களும் விளக்கு போட்டுட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வந்து விளக்கு பற்ற வச்சிட்ருக்கோம். இதே சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நாட முடியாது, அவ்வளோ ஒரு கூட்டம் தள்ளும். இன்றைக்கி ஃப்ரீயாக காத்தாட இருக்குது. முன்னெல்லாம் மண்டேவும் கூட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ஸ்கூலு காலேஜு எல்லாம் வெளியூர் அந்த மாதிரி போனதுலேருந்து சண்டே எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சண்டே வச்சா மட்டும்தான் வந்து கூட்டம் ஜேன்னு களைகட்டி இருக்குதுங்க. போடுறது பார்க்குறதுக்கு ஓடி வந்து உட்காந்துட்டு அருணவன் எப்போவுமே வீட்டில் விளக்கு பற்ற வச்சா ஓடி வந்து உஃப்னு ஊதி அனுப்பிச்சி விட்டுட்டு போயிடுவான். வந்து பார்க்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஊஞ்சலை பார்த்துன்னு போய் தூரி ஆடுற நினப்பில் தூரி ஆட உக்காந்துக்கிட்டான். தொட்டு கும்பிட்டோம் நாங்கள்லாம். அவன் ஏறி உட்காந்து விளையாட பார்த்துட்டான். அப்புறம் அவனும் வந்து சொல்லி கொடுத்ததுனால அவனும் தூரி ஆட்டி விட்டு சாமி கும்பிட்டான். சிறை கன்னிமார் கோயில், இது மூலவர் சிலைங்க. இப்படி தான் இருக்கும். சாமி பார்க்கவே வந்து அம்சமாக இருக்குங்க. 7 கன்னிமார் சுவாமிகள் இருப்பாங்க. மூலவர் ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சாமி சனிக்கிழமைக்கு இவ்வளோ அழகாக அருமையாக அற்புதமாக இருந்தாங்க. அப்புறம் இது மரத்துக்கடியில் வந்து ஒரு சாமி இருப்பாங்க. அங்கே போய் வேண்டிட்டு துணி கட்டிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சாமி இருப்பாங்க. அந்த சாமிக்கு வளையல் வாங்கி வச்சா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இங்கே கருப்பண்ண சாமி இருக்கிறாங்க. இங்கே தான் வந்து ஆடு வெட்டுவாங்க. சண்டே அன்னைக்கு இந்த சாமிக்கு முன்னாடி தான் ஆடு வெட்டுவாங்க. ஏதாவது வேண்டியிருந்தால் இடையில திருவிழா அப்போ இல்லாமல் இடையில கூட போய் இங்கே ஆடு வெட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பக்கத்தில் சுற்றி மண்டபம், தண்ணி ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. சாமி கும்பிட்டு கடத்தெரு சுற்றி பார்க்க வந்தோம். சனி ஞாயிறில் வந்திருந்தால் இங்கே நடக்கக்கூட இடமே இருந்திருக்காது. பாருங்கள் கீழே குப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மண்டே வந்து காற்று வாங்கிட்டு கிடந்துச்சு எல்லா கடையும். அப்படியே வேணுங்கிறதெல்லாம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். என்ன தான் வந்து வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டாலும் கடை வீதி வந்து அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட திருப்தி ஒன்று இருக்கும். அதனால் வந்து அல்வா ஃபஸ்ட்டு வந்தோடனே அல்வா வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இங்கே காலிஃப்ளவர் சில்லி, டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நம்ம என்ன தான் வந்து இது அன்ஹெல்த்தி கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வேணாம் அப்படின்னாலும் திருவிழான்னு வந்துட்டால் அதெல்லாம் மறந்து ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு தான் எல்லோரும் போவோம். வந்து இங்கே எல்லாமே ஆர்டர் பண்ணி
சாப்பிட்டோம். பாருங்கள், ஒரு தூரி கூட ஆடலை. இதே சாட்டர்டே மத்தியானத்துலேருந்து சண்டே வந்திருந்தீங்க அப்படின்னா தூரிக்கு க்யூ நிற்கணும். நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி தூரியெல்லாம் ஆடி இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அர்ணவையும் அர்ணேஷையும் கூட்டிகிட்டு போனோம். அர்ணவை மட்டும் தைரியமாக ஏறிட்டாங்க. அவனை இது வரைக்கும் இந்த மாதிரி திருவிழாக்கில் கூட்டிகிட்டு போனதில் இதுதான் ஃபஸ்ட் டைம். பயப்படாமல் ஏறி உட்காந்துட்டு வாத்து தூரி ஆடினான். அர்ணேஷ் நான் போக மாட்டேன்ட்டு அழுதுட்டு ஓடி வந்துட்டான். அர்ணாவுக்கு ஒரே சிரிப்பு. எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்கான் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பலூன் கேம்லாம் கூட இருந்துச்சு சாட்டர்டே. நாங்கள் மண்டே வந்து பார்க்கும்போது அதெல்லாமே கழட்டிட்டு போயிட்டாங்க. அவன் அந்த பாலை எப்படி சுட்டுட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கான். இவ்வளோ பால் போட்டிருக்காங்களே, எப்படி உள்ளே போகிறது கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்துட்டே இருந்தான். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பால் உருட்டுற கேம் இருந்துச்சு. அது போட்டு எங்களுக்கு ஒரு சோப்பு டப்பா வந்துச்சுங்க. கடைக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். அப்படியே பக்கத்தில் ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு, அதுவும் சேர்ந்து ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ட்ராகன் தூரிக்கு வந்து நிக்கிதா, அவங்க சித்தி, அர்ணேஷ் 3 பேரும் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க கப்பல் தூரிக்கு போவோம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். இல்லை இந்த தூரி ஃபஸ்ட்டு ஆடிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னாங்க. டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு தூரி 20 ரூபா 30 ரூபா அப்படி ஆடுவோம். இப்போ ஒரு தூரிக்கு 100 ரூபா. பாருங்க வராங்க. அவங்க அம்மா கூட இருந்ததுனால அர்ணேஷ் இந்த தூரிக்கு பயப்படாமல் போய் ஆடிட்டு வந்துட்டான். நிக்கிதா குட்டியும் பயப்படலை, ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டாங்க. அந்த பீங்கான் பாத்திரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால ஆல்ரெடி 2-3 கப் வீட்டில் உடச்சிட்டான். அதனால் நான் அந்த சைடே போகல, பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் மட்டும் போய் கப்பல் தூரி கடைசியில் ஆட வேண்டிய நிலமை வந்துருச்சுங்க. அவங்க அந்த தூரி ஆடிட்டு ஐயோ எனக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குன்ட்டு சித்தியும் மகளும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு அவர் ஐயோ நான் வரல, சித்தி சொல்கிறது பார்த்தா பயமாக இருக்குன்ட்டு அவரும் வரலன்ட்டார். கடைசியில் நான் ஆடியே தீருவேன் அப்படின்ட்டு நான் மட்டும் போய் ஆடினேன். எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் விட்டு விளையாடி இருக்கீங்க? நாங்கள் இந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் வாங்க மாட்டோங்க. அரசன் சோப்பு இருக்குல்ல, அதை நல்லா கல் வச்சு கொட்டி அதை தண்ணியில் கலக்கி அதை எடுத்து தார் குச்சின்னு சொல்லுவாங்க, நெசவு நெய்கிறவங்க வீட்டில் எல்லாம் இருக்கும். அந்த தார் குச்சியில் தொட்டு ஊதுறோம் அப்படின்னா பப்புள்ஸ் நல்லா பெருசாக வரும். தார் குச்சி இந்த பவர்லூம் தறியிலலாம் வந்து பெரிய தார் குச்சி இருக்கும், அதில் தொட்டு ஊதுவோம். பாருங்கள், நான் மட்டும்தான் போனேன் தூரியா. அதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். இதுவே சண்டேவாக இருந்தால் க்யூ நின்றுருக்கணும். நான் இந்த வருஷம் ரொம்ப பெரிய கப்பல் தூரியாக இருந்துச்சு. கப்பல் தூரியும் அந்த ட்ராகன் தூரி மட்டும்தான் ஆட்டினாங்க. அந்த பிரேக் டான்ஸ் போகலான்னு பார்த்தோம், அது வந்து ரன் பண்ணலை அவங்க. இப்படியே கடைசியில் வெயிட் பண்ணி கப்பல் தூரி ஆடிட்டேன். ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹைட்டு போச்சு பாருங்கள், பார்த்தாவே தெரியுது. ரொம்ப லென்த்தியாக இருக்குல்ல. இவ்வளோ பெரிய லென்த்தியாக இருந்தாலும் ஒரு சில வாண்டு பசங்க அந்த எட்ஜில் தான் போய் உட்காருன்ட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்தாங்களே எப்படி தான் உட்காந்து அந்த பசங்க ஆடினாங்களோ தெரியல, மூவ் ஆகிடுச்சு. நான் பாருங்கள் லெஃப்ட் சைடில் உட்காண்ட்ருப்பேன், 4th ரோவில் உட்காண்ட்ருப்பேன். தெரியுதுங்களா, பிளாக் கலர் ட்ரெஸ் 4th ரோவில். அதுவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி தான் அந்த டாப்பில் உட்காண்ட்ருந்தாங்களோ தெரியல. இந்த திருவிழான்னு வந்தாவே கடைவீதி ஸ்நாக்ஸு, இந்த தூரி, இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளாக இன்றும் போயிட்டு தான் இருக்குது. இந்த வருங்கால நம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த பொருட்காட்சி மாதிரி கொடிசியால் இப்போல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே குழந்தைங்களாம் அம்மா இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. நான் அப்படி தான் வந்து பொருட்காட்சி மாதிரி ஆயிரும் போல். திருவிழாங்கிறதே வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருதுங்க. இதெல்லாம் அழியாமல் பார்த்துக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அத்தை பசங்க, மாமா பசங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு. வந்து முதல்ல ஆடுற தூரியே இந்த கப்பல் தூரி தாங்க. ஒரு கேங் இந்த சைடு, ஒரு கேங் அந்த சைடு உட்காந்துட்டு ஒரே கூச்சல் கும்மாளமாக வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த தூரி ஆடுவோம். இப்போல்லாம் வந்து காற்று வாங்கிட்டு கிடக்குது. நினச்சாவே வந்து மனசுலாம் வலிக்குதுங்க ஒரு ஓரமாக.
தனியாக ஆடுற நிலமை வந்துடுச்சு. ஒரு வருஷம் கூட நான் இந்த மாதிரி தனியாக ஆடினதே கிடையாது. இந்த கோயிலில் வந்து திருநீர் வந்து அந்த காலத்துலலாம் வந்து மண் மாதிரி அதான் கொடுத்துட்ருந்தாங்களாம். அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்களே முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் வரும். 2024 வந்திருக்கு, இன்னும் 2026 வரும். நீங்கள் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஈரோடு மாவட்டம் செங்கப்பள்ளி கிராமத்தில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.